அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே இந்த ரமதானுடைய மாதத்திலே சிறிய சிறிய பாவங்கள் நம்மிடத்திலே வந்து போயிருக்கும். இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஏழைகளுக்கு உணவாகவும் நோம்பாளிகள் அவர்களுடைய சிறிய பாவங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஆண்கள் பெண்கள் என சிறிய குழந்தைகளாக இருந்தாலும், அந்த குழந்தை இன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையும் கணக்கில் எடுத்து இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது பெருநாளினுடைய தொழுகைக்காக நாம் செல்வதற்கு முன்பாக நாம் கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், பெருநாளுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகாக நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது அது ஒரு சாதாரணமான சதக்காவாக மாறிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை சரியான முறையிலே கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.